காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி அறிவிப்பு. சிபிஎஸ்இ 10வது மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற குறித்த தகவல் வெளியாகியுள்ளன. சிபிஎஸ்இ வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15ஆம் தேதியும் மார்ச் 13ஆம் தேதி தொடங்கி நடந்து முடிந்துள்ளன. இந்நிலையில் பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என மாணவர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னதாக தேர்வு முடிவுகள் வெளியாகும் என சிபிஎஸ்இ வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.cbse.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழக அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் பாடம், பள்ளிக்கல்வித்துறையின் புதிய முயற்சி. தமிழக அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் பாடம் பள்ளிக்கல்வித்துறையின் புதிய முயற்சி. தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. ஏப்ரல் 15ஆம் தேதி கடைசி நாள். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளன. வரும் கல்வியாண்டில் 2024-2025 மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை கேந்திர வித்யாலய சங்கதன் வெளியிட்டுள்ளது. அதன்படி 1ஆம் வகுப்பில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு 1ஆம் தேதி தொடங்கியுள்ளது. இதில் சேர விரும்பும் குழந்தைகளுக்கு 31/3/2024 அன்று 6 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.kvsangadan.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். RTE அட்மிஷன். தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை அறிவிப்பு. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 12(1)C இதன்படி அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவுநிலை வகுப்பில் குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு பார்வையில் உள்ள அரசாணையில் விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி RTE ஆக்ட் 2029 பிரிவு 12 கீழ் 25% இடஒதுக்கீடு அடிப்படையிலான மாணவர்கள் சேர்க்கை குறித்து வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் மேற்காண் நடைமுறை ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கி மே 29க்குள் முடிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதியை துரிதமாக பெற பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். அரசு பள்ளிகள் இணையதள வசதிகளை துரிதமாக பெற பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளன. தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. அந்த வகையில் அரசு நடுநிலைப் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம், தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர 80,000 தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்பட உள்ளது. இவை அனைத்தும் ஜூன் மாதம் பள்ளி திறப்பின் போது முடிக்கும் விதமாக பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் இதுவரை 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த பணிகளில் ஈடுபட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்களை குரல் வழி பதிவின் வழியாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் பாராட்டியுள்ளார்.